யோகி பாபுவோட அர்ஜுனன் பேர் 10 படத்துக்கான ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜூலை 17 மூவி ரிலீஸ் ஆகும். அர்ஜுன் தாஸோட சூப்பர் ஹீரோ மூவிக்கான செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. போஸ்டர் பார்க்க நல்லாவே இருக்கு. ஆனா இந்த போஸ்டர் ஒரு சாயல்ல பாக்குறதுக்கு மின்னல முரளியோட போஸ்டரை பாக்குற மாதிரியே இருக்கு. அந்த சாயல் எனக்கு லைட்டா தெரியுது. இருந்தாலும் போஸ்டர் நல்லாவே இருக்கு. அல்லு அர்ஜுன் 23க்கான ஷூட்டிங் இந்த வருஷம் ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நியூஸ் வந்திருக்கு. ரீசெண்டா தான் மூவிக்கான லுக் டெஸ்ட் எல்லாமே கூட நடத்தினாங்க. அதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்ப படத்துக்கான ஷூட்டிங் ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நியூஸ் வந்திருக்கு. அதுக்குள்ள அட்லி படத்துக்கான ஷூட்டிங் அவர் முடிப்பாரா இல்ல 2 படத்தையும் பேரலா நடிப்பாரா அப்படின்னு தெரியல. ஆனா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. தனுஷோட அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் ஜூலை 10 வரப்போகுது. இது ஒரு போஸ்டர் விட்டு அபிஷியலாவே இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. DNV அப்படின்னு. இது நிறைய பேர் தனுஷ் அண்ட் வெங்கட் பிரபு காம்போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெங்கட் பிரபு இதை பத்தி எந்த ஒரு ட்வீட்டும் போடல. சோ அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு யாரு டைரக்டர்ங்கிறதுல. இது ஜூலை 10 தான் ரிவீல் ஆகும். அண்ட் ஒரு டேக்லைன் கூட போட்டிருக்காரு அதுக்கு, பணிந்தவரை விட்டு வைப்பான் பகத்தை வரை நட்டு வைப்பான் அப்படின்னு. பார்க்கலாம் ஜூலை 10 என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கான செகண்ட் சிங்கிள் சூர்யாவோட பர்த்டேக்கு வரும் அப்படின்னு நேற்று தான் நான் சொல்லிருப்பேன். இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, சூர்யா 47 மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் சூர்யாவோட பர்த்டேக்கு வர வாய்ப்பு இருக்கு. நியூஸ் இப்போ வந்திருக்கு. எந்த ஒரு அப்டேட்டும் விடாமலே இந்த படத்து மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்க போது, ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கு அப்புறம் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜித்து மாதவன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. சூர்யா நஸ்ரியா நடிக்கிறாங்க. மலையாள ஆக்டர்ஸ் எப்படி 2-3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மூவி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. மலையாள மூவிஸ் பாத்தீங்கன்னா மோஸ்டா கிராபிக்ஸ் நம்பி போக மாட்டாங்க. லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ணிட்டு சீக்கிரமா அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் முடிச்சிருவாங்க. அதனாலதான் 2-3 மாசத்துக்கு ஒரே ஹீரோட படம் கூட அடிக்கடி ரிலீஸ் ஆகும். ராட்சசன் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. இதுக்கான வசூல் நான் தேடி பார்க்கற இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனா படம் பெரிய ஹிட். இந்த மூவிஸ்லாம் OTTல வரும்போது நானே சொல்றேன். இதை பத்தி ஆல்ரெடி நான் வீடியோல பேசியிருக்கேன். ஆல்ரெடி நான் கொடுத்த அப்டேட்டே நீங்க கொஸ்டினா கேக்குறீங்க. இந்த சாங்க சூர்யா தான் பாடியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்துக்கு நான் வசூல் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நிறைய முறை. 664 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. என்னோட போட்டோ போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது மட்டும் வேண்டாம் நண்பா, என்னோட டீடைல்ஸ் மட்டும் கேட்காதீங்க நண்பா. நான் பல முறை என்னை பத்தி பேசியிருக்கேன். திரும்ப என்னை பத்தி பேசுறதுக்கு ஒரு மாதிரியா எனக்கே இருக்கு. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சுங்க. ஆன்சர் சிம்புவோட சிலம்பாட்டம் மூவில வரக்கூடிய மச்சான் மச்சான் சாங் தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.